வணக்கம். பொன்னி சுதாகரன். குரு பயிற்சி பலன்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் கோச்சார கிரகங்களினுடைய பயிற்சியின் மூலியமாக ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த மாற்றங்கள், பரிணாமங்கள், ஏற்றத்தாழ்வுகள், புது விதமான சிந்தனைகள், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள் கோச்சாரத்தில் நிகழக்கூடிய ராகு, கேது, சனி மற்றும் குருவினுடைய பயிற்சிகள். அதில் குரு பகவானுடைய பயிற்சி மே 1ஆம் தேதி சரியாக வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி 12:59 மணி மதியம், திருக்கணிதப்படி மாலை 5:29க்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இவர் பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வக்ரம் அடைவார். எப்போனா அக்டோபர் மாதம் வக்ரம் அடைஞ்சு மறுபடியும் பிப்ரவரி 2025 வக்ர நிவர்த்தி பெறுவார். தேவகுரு அசுரகுருங்கிறல தேவகுரு அசுரகுரு வீட்டில் போய் உட்கார்றார். அசுரகுருவாகப்பட்டவர் சுக்கிரன். ஸோ தேவகுருவாகப்பட்டவர் குரு பகவான். அவர் போய் அவர் வீட்டில் உட்கார்றார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். காலபுருஷ தத்துவத்தில் 1ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு வரார். ஸோ காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம் அப்போ எப்படி இருக்கும்? பொதுவாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தை பலப்படுத்தும். இதுவரைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான மந்த நிலைகளில் ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்களை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் தனாதிபத்தியம் என்று சொல்லக்கூடியதில் தனாதிபத்தியத்துக்கான அதிபதியே குரு பகவான் தான். அவர் காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. ஸோ இந்த பயிற்சிகள் 12 ராசிக்காரங்களுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களும் 108 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் எப்படியெல்லாம் செயல்படும் தனித்தனியாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு குரு பகவான் எப்படி இந்த பயிற்சி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களை சம்மந்தப்பட்ட பதிவுகள், உங்களைப்பட்ட விவரங்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இல்லைன்னா எங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்க. உங்கள் ஜாதக ரீதியான முழுமையான இந்த பயிற்சியினுடைய பலாபலன்களை ஆடியோ பதிவாக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்களுடைய பலனை ரிசீவ் பண்ணிக்கலாம். முழுமையாக கணித்து 20-22 நிமிஷம் ஆடியோ பதிவாக உங்களுக்கு கொடுத்துட்றோம். நீங்கள் அதை எத்தனை முறை வேணாலும் கேட்டுக்கலாம். அதில் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது இந்த குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது ஒவ்வொரு விதமான பார்வைகள் மூலியமாக பலன்களை கொடுப்பார். 5, 7, 9 பார்வைகள். 5ஆம் பாரம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். அப்போ காலபுருஷத்திலிருந்து அவர் ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து 2ஆம் இடத்துலேருந்து யாரை பார்ப்பார்னா நேராக 5ஆம் பார்வையாக கன்னியை பார்ப்பார். அடுத்து 7ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். ஸோ அப்போது 5ஆம் இடங்கிறது புதன், 7ஆம் இடங்கிறது செவ்வாய், 9ஆம் இடங்கிறது சனி. உங்களுடைய ராசியில், உங்களுடைய ராசி கட்டத்தில் இந்த 3 கிரகங்கள் புதன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது ரிஷபத்துக்குள்ளார இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் அனைத்து இந்த வீடியோ பார்க்குற அனைவருடைய ஜாதகத்திலையும் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கிரெடிட் இருக்குது. குரு பகவான் ஒரு கிரெடிட் வச்சுருக்காரு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரி, அது என்ன கிரெடிட்டு அப்படிங்கிறத நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை சுய விவரங்களை எங்களை கலந்து எங்கள்கிட்ட கேட்டு அதை பலாபலன்களை எடுத்துக்கோங்க. சரி, மேசராசிக்கு என்ன விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசிக்கான பலாபலன் என்ன, குரு என்ன கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், அப்பா போது சாமி, ஏதோ ஜென்மத்தில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், நான் செய்கிறது தப்பா ரைட்டா, என்னோடய மேனேஜர் சொல்கிறத கேட்குறதா, இல்லை நான் என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதா, இல்லை எனக்கு கீழே இருக்கிறவன் என் காலை வாரி விட்டுருவானா, இல்லை அவனை நான் உதைச்சி தள்ளிட்டுட்டு நான் முன்னேறதா, இப்படிலாம் நிறைய வேலையில் பிரச்சனை, அது இதுன்னு குழப்பம், கன்ஃபியூஷன்ஸு, தெளிவில்லாத தன்மை, குடும்பத்தில் ஒரு சில செலவுகள், இந்த மாதிரி டிப்ரெஷன் மைண்ட் செட்ஸு, இது எல்லாமே இருந்திருக்கும். ஸோ இந்த மேஷத்துக்கு இந்த 1 வருட காலமாக. பட் இப்போது 2ஆம் இடத்துக்கு போகிறார், தனஸ்தானத்துக்கு போகிறார். குடும்ப முன்னேற்றம், பதவி உயர்வு, வருமான முன்னேற்றம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய தருணம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பெரியவங்களை மதிக்கணும். பெரியவங்களை எந்த காரணத்துக்கு முன்னிட்டு மனசை காயப்படுத்தக்கூடாது. தாய் தகப்பனாக இருக்கலாம், தன்னுடைய முன்னோர்களாக இருக்கலாம். தகப்பனுக்கு தகப்பன், முப்பாட்டனார், பாட்டனார் அப்படிங்கிறதுல கூட்டு குடும்பமாக நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக பெரியவங்களை மதிங்க. அதே நேரத்தில் தான தர்மம் பண்ணுங்கள். கோயில்களுக்கு தான தர்மம் பண்ணுங்கள். உங்களுடைய மாதாந்திர ஊதியத்திலேருந்து தான தர்மம் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மூலியமாக இப்போது உங்கள் வாழ்க்கையில் தனம் சேரும், கடன் அடையும், சேமிப்பு உயரும். இடம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க இடம் வாங்கலாம்.
அதே மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாற்று வண்டி இருக்கிற வாகனத்தை கொடுத்து மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிற நினைப்புகள் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். சொத்து, பூர்வீக சொத்து கைக்கு வரும். குலதெய்வனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குலதெய்வ அருள் கிடைக்கும். இது எல்லாமே மேசராசிக்கு. அப்போ மேசராசிக்கு நல்லா இருக்குது. இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல புரிதல்களையும் நட்பு பாராட்டக்கூடிய தன்மையும் கொடுக்கும். ஸோ இங்கே அனைவருமே குருவுக்கு குருசலமாகப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டுட்டு வந்துடுங்க ஒரே ஒரு முறை. ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வராரு. அந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அடிஷ்னலாக அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அல்லாமல் குருவனுடைய விஷயத்தில் ஆலங்குடி, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிமூலஸ்தலமாக ஆலங்குடி, அந்த கோயிலுக்கும் சென்று வாருங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் வழிபாடு. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு குருவாகப்பட்டவர் அந்த ராசிக்கு லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. சரிங்களா? அதாவது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம், மீனத்துக்கு அதிபதி குரு. அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் போனீங்கன்னா மீனத்துக்கு அடுத்து கும்பம் 10, அதுக்கடுத்து மகரம் 9, அதுக்கடுத்து 8 தனுஷ். அப்போது 8க்கும் 11க்கும் அதிபதியாக வருவார். யார்? ரிஷபத்துக்கு. அவர் வந்து இப்போது ஜென்மத்தில் வர்றார். அப்போது ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? 8ஆம் இட மறைவுஸ்தானாதிபதி ஜென்மத்தில் ஏறும் பொழுது, 8ஆம் இட அதிபதியும் 11ஆம் லாபஸ்தானாதிபதியும் ஜென்மத்தில் வந்து அமரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், பாதிப்புகள் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு பரிணாமம் ஏற்படும், ஒரு முயற்சி பலிதம் ஏற்படும், மன தெளிவு கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ரிஷபராசிக்காரங்களுக்கு குருமார்கள் வழிபாடு. குருவாக யாராவது ஒருத்தர் தெரிஞ்சு அவங்க கூட வந்து சாஷ்டாங்கமாக அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். வாழ்ந்து இறந்த சித்தர்கள், ஜீவசமாதி அடைஞ்சவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள குருவாக ஏற்றுக்குங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சள் வஸ்திரத்தை தானமாக கொடுங்க, மஞ்சள் நிற உணவுகளை தானமாக கொடுங்க. அது இல்லாமல் அந்த ரிஷபராசிக்குள்ளார இருக்கக்கூடிய நட்சத்திர வாரியாக பார்க்கணும் அப்படிங்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்புகள் இருக்கும். தனிப்பட்ட ஜோதிடத்தை கொடுத்து நீங்கள் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை, உங்கள் நட்சத்திரத்துக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது, உங்கள் ராசி ரிஷபத்துக்கு பொதுவாக நான் சொல்லியிருக்கிறேன். நட்சத்திர வாரியாக தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது பாதங்கள் அடிப்படையில் நிறைய சொல்லலாம். ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு குரு பயிற்சி ஆகிட்டாரா எப்படி இருக்குங்கிறத ஒரு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகுங்க. இல்லை எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களுக்கான பலாபலன்களை துல்லியமாக நாங்கள் அனுப்புகிறோம். சரிங்களா? ஆடியோ பதிவாக வழங்குகிறோம். ஸோ பொதுவாக இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கு, எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து குரு வந்து அவர் வந்து பார்க்கக்கூடிய பார்வையாகப்பட்ட ஸ்தலங்கள் 5, 7, 9. அது உங்கள் ராசிக்கு 5, 7, 9. அப்போது 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணியம், 5ஆம் பாவங்கிறது குலதெய்வம், 5ஆம் பாவங்கிறது குழந்தை, 7ஆம் பாவங்கிறது மனைவி, 9ஆம் பாவங்கிறது பாக்கியம், புண்ணியம், தகப்பனாஸ்தான். அப்போ இந்த 3 ஸ்தானத்தையும் நீங்கள் ரொம்ப கண்ணியமாகவும் மரியாதையாகவும் சாமி மாதிரி வச்சுக்கணும். ஒரே வரையில் சொல்லணும்னா 5, 7, 9 பாவத்தை சாமியாக நினச்சிருங்க, வாழ்க்கை மாறும். அப்போ 5ஆம் பாவங்கிற குழந்தைகளை மதிங்க, குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அந்த தேவைகளை கொடுங்க, அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க, குலதெய்வத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க, குலதெய்வ வழிபாடை பிடிச்சிக்கோங்க, முன்னோர்கள் வழிபாடை தவறாமல் செய்யுங்க. அமாவாசை தின நாட்களில் முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சு அவங்கள மனசில் நினச்சி தான தர்மம் பண்ணுங்கள். 7ஆம் இடம் அப்படிங்கிற மனைவியை மதிங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட அப்படிங்கிற கிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த இடத்துல செவ்வாய் வர்றாரு. ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கிறதனுடைய அமைப்பில் செவ்வாய் வர்றாருனால் முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம். அடுத்தது 9ஆம் இடம் எடுத்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது தொழிலாளிகள், மூட்டை தூக்கும் தொழிலாளி, துப்புரவு தொழிலாளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்வது, வஸ்திர தானம் செய்வது, இது எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது மிதுன ராசிக்குள்ளே போவோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி அமைப்பில் இருக்குது? மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே அந்த குரு ஏற்கனவே 11ல் இருந்தார், இப்போ 12க்குள்ளே வரார். விரயஸ்தானத்தில் குரு பகவான் வரார். அப்போ லாபஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்துக்கு குரு வராரு. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வர்ற லாபமெல்லாம் பெருசாக இருக்குது, விரயமாயிருமோ அப்படின்னா பயப்பட வேண்டாம். இப்போது உங்களுக்கு வரக்கூடியது
இந்த பயிற்சியில் ஒரு நல்ல பரிணாமம் கொடுக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு எச்சரிக்கையான விஷயங்களையும் இந்த குரு கொடுப்பார். என்ன எச்சரிக்கையான விஷயம்? கண்டிப்பாக நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ஹாஸ்பிட்டலைஸ்டு செலவு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் கடன் அப்படிங்கிறது இருக்கிற கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கிறதுக்கான அமைப்பு ஏற்படும். அந்த கடனுக்கேற்ற வருமானமும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான தொடர்புகள் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அனுசரித்து போய்க்கோங்க. அவங்களுக்கு கூட எந்த விதமான தாக்கங்கள், முரண்பாடுகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம். ஸோ மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? பெரிய லெவலில் உங்களுடைய முன்னேற்றம் நிகழணும் அப்படிங்கிற பட்சத்தில் புதன் ஸ்தலமாகப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருப்பரங்குன்றத்தில் போய் அருகில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. ஸோ இதெல்லாமே மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் பாவகம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் சனி பகவானை போய் சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா 12ஆம் பாவத்தில் ஒரு சுப விரயம், குருவினுடைய விரயம், விரயஸ்தானத்தில் குரு, சுப விரயம். ஸோ நல்ல பரிணாமம். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு விரிவாக்கம் பண்ண ஒரு செலவாகணும், அது சுப விரயம். விரயம் பண்ணி அது மூலியமா லாபம். ஸோ அதனால் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதை பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோயில்களுக்கு சென்று உங்களுடைய குருவினுடைய பலாபலன்களை பெற்றுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மாறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது: மிருகஸ்ரீஷம், திருவாதுரை, புனர்பூஷம். அப்போ நட்சத்திர பாதங்கள் வரும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து உங்கள் ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஆய்வு உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து பாருங்கள். அல்லது எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாதகத்தை கொடுத்து குருவினுடைய பலாபலன்களை தெளிவாக ஆடியோ பதிவாக வாங்கிக்கோங்க. அடுத்தது 4ஆம் இடம் அப்படிங்கிற கடகம். காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் தாய்ஸ்தானம். தாய்ஸ்தானம் தான், உண்மையாலுமே தாய்ஸ்தானம் தான். ஏன்னா எல்லாரையும் தாயாக நினச்சி தாயின் அன்பை கொடுக்கக்கூடிய நபர்கள் கடகராசி நபர்கள். எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அப்படியே வந்துட்டு பாசம்னா இப்படி தான் பாசம், எனக்கெல்லாம் ஒழிச்சு மரத்தெல்லாம் இருக்க முடியாது, உண்மையாக இருப்பேன், அவ்வளோதான். அதில் வந்து எனக்கு ஏமாற்றம் வருது, நான் துரோகத்தை ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். பட் இதனால் அவஸ்தைப்பட்டவங்களும் இந்த கடந்த 2 வருஷமாக கஷ்டம், அவமானம், துரோகம், வெறுப்பு, தன்னை பற்றி அறியாத தன்மை, அவங்க யாருன்னே இந்த 2 வருஷமாக அவங்களால உணர்ந்துருக்க முடியாது. அவங்க எதுக்காக போகிறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரிஜினலான பவர் என்னங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த கடந்த 2 வருட காலமட்டமாக. இப்போ இன்னும் 1 வருஷம் இருக்குது, இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் அஷ்டமா அப்படிங்கிற சனி பகவான் வச்சு செஞ்சு துவைச்சி காய போட்டு மறுபடியும் இன்னொரு டைம் துவைச்சி காய போடுவார். ஸோ இப்போது நல்லா ஓரளவுக்கு நல்ல கருப்பு துணியாக இருந்தவரை நல்லா முக்கிய அலசி காய போட்டு வெள்ளை துணி ஆக்கியிருக்கிறார். இப்போ அடுத்தது வந்து குரு உள்ள வந்துட்டார். கடக ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தானத்தில் குரு வர்றாரு. கொட்டுன்னு கொட்ட போகுது, அள்ளிக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் கிடையாது. உண்மையாக நேர்மையாக நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கட்டமைச்சிருக்கீங்களோ, என்னென்ன விஷயத்தெல்லாம் உருவாக்கியிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் செயல்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த செயல்பாடுகள், நீங்கள் உருவாக்கின விஷயங்கள் இப்போது தெளிவான முறையில் அதுக்கான செயல்பாடுகள் நடக்கும், அதுக்கான வருமானங்களை கொடுக்கும். அப்போ ஜாக்பாட்டு, பெரிய லக்ஸுரி லைஃபு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து இதெல்லாமே வருமா அப்படின்னா அதுக்கு தான் அதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலையில் வந்தால் நீ ஆடுவே அப்படின்னு சொல்லி தானே வச்சு சனி பகவான் செஞ்சுட்டார் ஏற்கனவே. அப்போது இனி எவ்வளோ பணம் வந்தாலும், எவ்வளோ புகழ் வந்தாலும், என்ன வந்தாலும் அதுக்கு மதிமயங்காத நபர்களாக உங்களுடைய காலத்தை சனி பகவான் செப்பனே செதுக்கிட்டார். அப்போ இப்போ வரக்கூடிய குரு பணத்தை அள்ளி தருவார். தொழில் மூலியமாக மாற்றம், தொழில் மூலியமாக முன்னேற்றம், அபிவிருத்தி, மற்றவர்களுடைய மரியாதை, இது அனைத்தையுமே கொடுக்கும். ஸோ இந்த 11ஆம் இடத்து குருவினுடைய முழுமையான பலாபலன்களை கடகராசிக்காரங்க நல்லா அனுபவிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. சரிங்களா? நான் கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடும் ஒரு முறை. சரிங்களா? அதுக்கப்புறம் குருவுக்கு குருஸ்தலமாக்கப்பட்ட எங்கள் அப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட போய் வியாழக்கிழமை நாளில் வழிபாடு பண்ணிட்டு வரணும். மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சிட்டு போகணும். ஸோ இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் வந்து நிறைய மாற்றங்கள், தொழில் அபிவிருத்திக்காக கடன் வாங்குவது, ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறது, தொழிலில் வந்து வருமானத்தை அதிகப்படுத்துகிற சூட்சமங்கள், நுணுக்கங்களை கொண்டு வந்து முன்னேற்றத்தை கொண்டு வர்றது, இது எல்லாமே இந்த பெயர்ச்சியில் நிகழப்போகுது. சரி, இதுதான்
இந்த குரு பயிற்சியினுடைய கடகராசிக்கான பலாபலன். அடுத்தது சிம்மராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். சிம்மராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சிம்மராசிக்கு இப்போ வரக்கூடிய குருவாகப்பட்டவர் அவருடைய ஸ்தானத்துக்கு பலம் கொடுக்க போறாரா அப்படின்னா பார்வை பலத்தை கொடுக்க போறார். குரு வந்து ரிஷபத்தில் உட்கார்ந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்க போறார். சிம்மராசிக்கு 2ஆம் இடமாகப்பட்ட கன்னியை பார்க்க போறார். அடுத்து 4ஆம் இடம், அடுத்து 6ஆம் இடம், 2, 4, 6 பார்வைகள். அப்போ உங்களுடைய அந்த சிம்மராசி நபர்களுக்கு வருமான முன்னேற்றம், முயற்சி வெற்றி அடைதல், இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் இதுக்கு மேலே நடக்கிறது. இதுவரைக்கும் எதுக்காக நம்ம ஓடிட்டு இருந்தோமோ அந்த விஷயத்துக்கான ஒரு தெளிவு, அதுக்கான ஒரு முடிவு, அதுக்கான ஒரு பிராப்தம், தொழிலில் வெற்றி, தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் வருமான முன்னேற்றம், இது எல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் உடல் சம்பந்தப்பட்ட உபாதை உண்டு. வயிறு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், அடி வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும், மர்ம உறுப்பு ஸ்தானங்களில் பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள். அது எல்லாத்தையுமே சரிபடுத்திக்கணும். அதுக்கு வந்து உங்களோட உணவு பழக்க வழக்க முறைகளை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப சிம்மராசிக்காரங்க காரமான உணவு வகைகளை தவிர்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இது இல்லாமல் வந்து இவங்களுக்கான கோயில்கள் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவும் சிம்மராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தை குரு பார்க்கறனால, தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி 2ஆம் இடத்துல பார்வை விழுகிறதுனால, தனப்பிராப்தியை கொடுக்கறதுனால கூட உங்களுக்கு அடிஷ்னலாக உங்கள் சப்போர்ட் அப்படிங்கிறத தான தர்மங்களுக்கு செய்ய செய்ய உங்களுடைய அபிவிருத்தி ஆகக்கூடிய அந்த தொழில் மூலியமாக வரக்கூடிய பணம், அபிவிருத்தி ஆகக்கூடிய பணம் சிறப்பான முறையில் இருக்கும். பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த சிறந்த ஒரு வாழ்வியல் பரிகாரம், பிரதோஷ வழிபாடு. அது இல்லாமல் குருவுக்கு குருஸ்தலமாகப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமான், அவரை சென்று வழிபட்டு வரணும், ரொம்ப சிறப்பு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிறந்த மாற்றங்கள் வரும். மஞ்சள் நிற உணவு, மஞ்சள் வஸ்திரம், இது எல்லாமே வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயினுடைய ஸ்தானத்தில் பார்வை விழுகிறதுனால உங்களுடைய ராசிக்கு அது 4ஆம் இடம், குருவினுடைய பார்வைக்கு அது 7ஆம் பார்வை. அப்போ 4ஆம் இடம்ங்கிறது சொத்து, வண்டி வாகனம் சொத்து. அப்போ 4ஆம் இடத்துக்கான சொத்து தகப்பனார் வழி தாய் வழி சொத்து, கணவன் வழி சொத்து பூர்வீகம், இந்த மாதிரியான அமைப்புகள், மனைவி வழி சொத்து பூர்வீகம், இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய்க்கு அதிபதியாகப்பட்ட முருகர் பழனிமலை முருகர். பழனிமலை முருகரை மானசீகமாக சென்று செவ்வாய்க்கிழமை நாட்களில் படியேறி போய் வழிபட்டுட்டு வந்தால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. இதுவரைக்கும் இழுபறையாக இருந்துகிட்டு இருக்கிற விஷயம், கணவர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், தன்னுடைய குடும்பம் தாய் தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு வரும். ஸோ இந்த விஷயங்களையும் சிம்மராசிக்காரங்க பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடத்துல வந்து ரிஷபத்தில் வந்து குரு உட்கார்றாரு. உங்கள் மேலே பார்வை விழுகுது. பார்வை விழுகுதே நினச்சி சந்தோஷப்படுங்க, சரிங்களா? ஆனால் குரு பார்வை விரயஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசி மேலே குரு பார்க்க போகிறார். குரு ராசியை பார்த்தாருன்னா என்ன விஷயம்? கண்டிப்பாக நல்ல பார்வையில், சுபத்துவமான பார்வையில் 5, 7, 9 பார்வைகள் ரிஷபத்திலிருந்து கன்னியை 5ஆம் பார்வையாக உங்களுடைய கன்னி ராசியை பார்க்குறார். அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார், சரிங்களா? இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழும்? இதுவரைக்கும் வாழ்க்கையில் எனக்கு நல்லதே நடக்கலை சார், நான் போராடிக்கிட்டே இருக்கிற எதுவுமே எனக்கு கிடைக்கல சார், என்னடா வாழ்க்கைங்கிற அளவுக்கு விரக்தியும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இது எல்லாத்துக்கான தீர்வு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும். ஸோ ஓடின ஓட்டம், பட்ட அவமானம், கஷ்டம், விரக்தி, கடன் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கம்பல்சரி இந்த குரு பயிற்சியில் ஏற்பட போகுது. குருக்களுடைய வழிபாடு, குருவாக அவன் நினச்சி ஜீவசமாதி வழிபாடு,
வாழ்ந்து இறந்த சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ ஆசீர்வாதம், இதெல்லாமே கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. குலதெய்வ வழிபாடு. இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குலதெய்வ ஆசீர்வாதம் மற்றும் குருவினுடைய ஆசீர்வாதம் இதெல்லாமே மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு சுபமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த குருவினுடைய பயிற்சி இந்த ஒரு வருட காலகட்டங்களில் உங்களுடைய அடுத்த கட்ட விஷயங்களுக்கு கொண்டு போகும். ஸோ நீங்கள் வழிபட வேண்டிய விஷயம் எந்த கோயில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவினுடைய பார்வை உங்கள் மேலே விழுகுது, சரிங்களா? உங்களுடைய அடுத்த பார்வையாக குருவினுடைய பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல வருது. செவ்வாய், பழனிமலை முருகர் பிடிச்சிக்கோங்க, உங்கள் முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய நபர். ஸோ பழனிமலை முருகரை மனசார படியேறி போய் வழிபடுங்க. இந்த ரோப் காரெல்லாம் போகக்கூடாது, படியேறி தான் போகணும். கடவுளை வழிபடும் முறை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்றதை அப்படி தான் போகணும். அப்படியே உடம்பு வந்து படபடக்கும், மேலே ஏற முடியாத அளவுக்கு உடம்பு வந்து வலிக்கும், கைகால் முடக்கம் ஏற்படும். எல்லாமே கர்ம வினைகள், நம்ம வாங்கி வந்த வரம் அப்படி. அந்த மாதிரிலான விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கான அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ நிறைய அனுபவங்களையும் கொடுக்கும். இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்தது உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. அதுவும் சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த 9ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய அந்த இடம் சனியினுடைய வீடு. ஸோ தான தர்மம், புளியோதரை சாப்பாடு சிவன் கோயிலில் யாசகம் பண்ணுங்க. அதாவது தானமாக யாசகர்களுக்கு, அந்த வெளியில் அந்த கோயிலுக்கு வெளியில் அமர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு புளியோதரை சாப்பாடு தானம் பண்ணுங்க. ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை இந்த குருவனுடைய பார்வையின் மூலியமாக கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஆக்சுவலாக குரு பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. சார் என்ன சார் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு சார் குரு, எப்படி சார் நீங்கள் வாட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான விஷயங்களை குரு மறைஞ்சு கொடுக்க போகிறார். எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியாகப்பட்ட குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அந்த குரு பகவான் 3, 6, 8, 12 இந்த கான்செப்ட் வந்து மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ 6, 8, 12 இருக்கக்கூடிய கோள்கள் மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானம் ஏறுவது நல்ல விதமான அமைப்பு, சரிங்களா? ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியாகப்பட்ட குரு பகவான் 8ஆம் இடமாக போய் அங்கிருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், வருமானஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம். அப்போது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளார ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும், சொத்து விரயங்கள் இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களினுடைய சொத்து விரயங்கள் இருக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளார ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும், வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன முரண்பாடுகளான விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரிலாம் வரும் கூட வேலை செய்கிறவங்க கூட. அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஒரு வருஷத்தை மேட்ச் பண்ணி கொண்டு போய்க்கணும். அதனால் பெருசாக பிரச்சனைகள்லாம் கொடுத்து வேலை இழப்பு அப்படின்லாம் கொடுத்துட மாட்டார். பட் அப்பப்போ அப்படி அப்படியே அது ஃபிளிங்கரங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தான் அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே துலாம் ராசிக்காரங்க, ஏன்னா பேசிக்காகவே துலாம் ராசிக்காரங்க தராசு தத்துவ வாழ்க்கை அப்படியே பர்ஃபெக்டாக இருப்பாங்க. தராசு முள்ளாட்டம், இந்த சைடு வெயிட் அதிகமாக கூட கம்மியுமாக கூடாது, அது எதாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களான வாழ்க்கையில் பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்க. ஸோ அதனால் அவங்க துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த ஒரு அமைப்புள்ள ஒரு பார்வைகளினுடைய அமைப்பு கொடுக்கு. 12ஆம் பாவம் விரயத்தை சரி பண்ணுவதற்கு உங்களுடைய 2ஆம் அதிபதியை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. யார் 2ஆம் அதிபதி? செவ்வாய் தான், முருகப்பெருமான் தான். அவரை பிடிச்சிக்கோங்க. அவரை வந்து திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரணும். அதே நேரத்தில் பழனி, அதே நேரத்தில் இன்னொரு ஆப்ஷன் வந்து மருதமலை. இந்த 3 முருகப்பெருமானையும் துலாம் ராசிக்காரங்க பிடிச்சிக்கோங்க. ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் இந்த குரு பயிற்சியினால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும், சரிங்களா?
அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்க ஜென்ரலாகவே சனியினுடைய பிடியிலிருந்து இப்போ தான் வெளியில் வந்து கொஞ்சம் அப்படியே மூச்சு விடுற மாதிரி வந்திருக்கிறீங்க. இந்த குரு வந்து இப்போ வந்து நல்ல சுவாசிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவார். இது வரைக்கும் நிறைய நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், மனக்குழப்பம், தெளிவில்லாத தன்மை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சொந்தத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பிகளோட பிரச்சனை, பங்காளிகளோட பிரச்சனை எல்லாம் போட்டு ஒரே பிரச்சனையாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ரிலீஃப், ஒரு நல்ல ஒரு ரிலீஃப். குரு வந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய விருச்சகத்தை பார்க்குறார். அதே நேரத்தில் உங்களுடைய 11ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது முயற்சி ஸ்தானம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய 11ஆம் இடம். அப்போ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களை கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் பலப்படும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், புதிய நண்பர்கள் உருவாகுவாங்க, புதிய விரிவாக்கம் கிடைக்கும், தொழிலில் நிறைய எக்ஸ்பான்ஷன் போவீங்க. பழைய நண்பர்கள்லேயே இருக்கக்கூடிய நபர்களை, சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட சரியான முறையில் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க. தொழில்நுட்ப ரீதியாக அடுத்த கட்ட பயணத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் நல்ல நபர்களை கூட வச்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி, எவன் துரோகி, எவன் ஏமாத்துக்காரன், எவன் பித்தலாட்டம் பண்ணுறவன், எவன் கூட இருந்து கவுக்குறவன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கடந்த 2-2.5 வருஷத்தில் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட வந்து கரெக்டான பாண்டிங்கில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை அப்படியே சப்போர்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க நல்லாயிருக்கும். நீங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கிறீங்க, நீங்கள் வேலைக்கு போகல, பிஸ்னஸ் பண்ணல, குடும்பஸ்தலைவியாக இருக்கீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அனாவசிய பேச்சு வேண்டாம். தேவையில்லாமல் அடுத்தவங்க குடும்ப விஷயத்துக்குள்ளே தலையிடாதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு நெருங்க. ஏன்னா அந்த குரு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பாவத்தை விட இப்போ இருக்கக்கூடிய இடத்துல நல்ல விதமான அமைப்போடு கொடுக்க போகிறார். அதனால் உங்கள் குடும்பம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல், உங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார பயணம் பண்ணுங்கள். முருகப்பெருமானை பிடிச்சிக்கோங்க, வழிபாடு பண்ணிக்கோங்க. சஷ்டி தின நாட்களில் ஒரு வேளை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடை பிடிச்சிக்கோங்க. காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப பலம் தரும். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு ரொம்ப பலம் தரும். அரச மரத்தடி விநாயகர் ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்வார். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கான இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய பலவிதமான மாற்றங்களுக்கு உங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம். அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போது 5லேருந்து 6க்கு போகிறார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம்ங்கிற ருணரோக சத்துருஸ்தானத்தில் போய் குரு அமர்றார். அதே மாதிரி உங்களுக்கு குரு அங்கேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கும் போது உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரங்க இது வரைக்கும் இருக்கிற பிரச்சனையிலேருந்து, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம், ஒரு தீர்வு உண்டு. ஆனால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். பணம் கொடுத்து வர வேண்டியது பெண்டிங்கில் இருக்கிறது பணம் வந்துடும். வராதுன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்பி வராமல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் புதுசாக இப்போ உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும். அதுக்காக மருத்துவ செலவு, மருந்து மாத்திரை சாப்பிடணும். மன உளைச்சல் அப்படிங்கிறது உடல் ரீதியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பண ரீதியாக இருந்திருக்கும், இப்போ உடல் ரீதியாக வரும். ஸோ ஏன்னா அவர் வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் 10ஆம் இடத்துக்குடைய பார்வையும் இருக்குது. ஸோ தொழிலின் மூலியமாக விட்ட விஷயங்களை இப்போது வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பெரிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டை விரிவாக்கம் பண்ண வேண்டாம். இப்போ அதுக்கான சரியான காலகட்டம் இது இல்லை. வரக்கூடிய காலகட்டங்களில், அடுத்த வரக்கூடிய பயிற்சி காலகட்டங்களில் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து விரிவாக்கத்தை வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து தனுசு ராசிக்காரங்க தொழில் விரிவாக்கம் சம்மந்தப்பட்ட 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குரு வர்றதுனால உங்களுக்கான கோயில் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறப்பான ஒரு கோயில் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் ஃபஸ்ட்டு. தனுசு ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு ரொம்ப 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 சிறப்பு. அதுக்கடுத்தது குருவுக்கு குருஸ்தலமாகப்பட்ட திருச்செந்தூர். அதுக்கு அடுத்தது உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சனி.
அந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. குச்சனூர் சனீஸ்வர பகவானை ஒரே ஒரு முறை போய் வழிபட்டுட்டு வந்துருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குருவனுடைய விஷயங்கள் பலம் கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த குருவனுடைய பயிற்சி நல்ல பயிற்சி. நல்ல வேலையில் மாற்றம், தொழிலில் முன்னேற்றம், இடம் பொருள் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, இந்த மாதிரியான அமைப்புகள், சூழ்நிலைகள், காலகட்டங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். தாராளமாக குருவனுடைய இந்த மாற்றத்திற்கு அப்புறம் அதை அப்படியே ஏற்றுக்கலாம். கடன் வாங்கி ஒரு சில விஷயங்கள் செய்வது, இடம் வாங்கிறது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, குழந்தைகளுக்கு திருமணம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நட்பு பாராட்டக்கூடிய புது புது நண்பர்களுடைய தொடர்புகள் மூலியமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட பரிணாமம், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குருவனுடைய பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். ஏன்னா குருவனுடைய பார்வை ரிஷபத்திலிருந்து 9ஆம் பார்வையாக குரு மகரத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது குருவனுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அடுத்தது 9ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 9, 11 உங்களுடைய ராசி. இந்த 3 விதமான பார்வைகள் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான். குலதெய்வ வழிபாடு பிடிச்சிக்கோங்க, சரண்டர் ஆகிடுங்க குலதெய்வத்திட்ட. என்ன கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை குரு கொடுத்துருவார். அதே மாதிரி ஒரு முறையாகவது திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க. அதே மாதிரி ஆலங்குடி குருஸ்தலம், அந்த ஆலங்குடிக்கு போயிட்டு வந்துருங்க. அருகில் இருக்கக்கூடிய திட்டை, அங்கேயும் போயிட்டு வந்துருங்க. ஸோ இது எல்லாமே இந்த 2 கோயில்களும் அருகருகில் இருக்கக்கூடிய கோயில்கள். திருச்செந்தூர் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போயிட்டு வந்து இந்த குரு அப்படிங்கிற பயிற்சி ஒரு தேவகுரு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான மரியாதைகளை நம்ம எந்த அளவுக்கு வந்து வழிபாட்டு முறைகள் மூலியமாக செய்கிறோமோ அது மாதிரியான இந்த கோச்சார பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானப்பட்டது காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு, ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3லேருந்து 4க்கு போகிறார். சுகஸ்தானத்தில் போய் அமர்றார். சுகஸ்தானத்தில் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அடுத்தது 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ இந்த மாதிரி அமைப்பு கும்பராசிக்கு பலமா பலகீனமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மன வலிமை கூடும், திடகாத்திரமான முடிவுகள் எடுக்க வைக்கும், பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும், அசட்டு தைரியம் கூடாது, இந்த வண்டி வாகனத்தில் வித்த காமிக்க கூடாது, வேகம் கூடாது, விவேகத்தோடு செயல்படணும், சொத்து பத்து பங்கு பரிவர்த்தனைகள் இருக்கும், சொந்தத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து மோதல்களுக்கு தீர்வு வரும், அங்கம் பங்காளிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், மனைவி வழி சொத்து கணவர் வழி சொத்து அப்படிங்கிற கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தேர்வு கிடைக்கும், இதுவரைக்கும் செயல்படாத இருந்த விஷயங்கள் செயல்படும். ஸோ எப்படியெல்லாம் வந்து குரு 4ஆம் இடத்தை சுகப்படுத்த போகிறாரோ அப்படியெல்லாம் ஒரு விதமான சுகங்கள் கிடைக்கும். பட் அந்த சுகத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். சுகஸ்தானத்தில் இருந்து அவள் பார்க்கக்கூடிய பார்வைகளில், ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும், 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் குறிக்கும், 12ஆம் இடம்ங்கிறது விரயத்தையும் குறிக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை குரு அங்கேருந்து பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு அவர் 4ஆம் இடத்துல போய் பாடுறார். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் காலகட்டங்கள் இருக்கும். தொழிலில் வந்து ஒரு விரிவாக்கம் இருக்கும், அந்த விரிவாக்கம் சுப விரிவாக்கமாக இருக்கும். கடனை வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். கடன் இருக்குதுன்னா அந்த கடனை விட இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி எக்ஸ்பான்ஷன் போகிறதுக்கான அமைப்புகளும் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, வேலைக்கு போகிற நபர்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகள் இல்லை. வேலை மாற்றம், புது ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ், இந்த மாதிரியான இடம் இதெல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே குரு 1 மாதத்துக்கு முன்னாடியே அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் 1 வருட காலங்களுக்கு இந்த மாற்றங்களை அனுபவிக்கலாம். ஸோ இது வந்து கும்பராசிக்கான விஷயம். கோயில் வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப தாற்பரிகமான வாழ்வியல் பரிகாரமான முறையாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்ந்து இறந்த சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு. சரிங்களா? அதே மாதிரி முருகப்பெருமான் குரு பயிற்சினாலே, குரு அப்படின்னாலே குருவுக்கு குருஸ்தானம் திருச்செந்தூர். அதனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் வழிபாடு பலம். அதுலேயும் பர்டிகுலராக கும்பராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர்
முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பான ஒரு பலாபலன்களை கொடுக்கும். அடுத்தது மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அதாவது மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய விஷயங்களுக்கு அப்புறம் இப்போது இந்த குரு பயிற்சி, அந்த சனியினுடைய பயிற்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும் பொழுது சிரமங்களுக்கு உட்பட்டு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சிரமங்களுக்கு உட்பட்டு முன்னேற்றம்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு விரயங்கள், ஏதோ ஒரு தொழில் முன்னேற்றங்களில் தடை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து தான் அதுக்கடுத்து அடுத்த மூவுக்கு போகும். ஸோ இப்போது இந்த குரு வந்திருக்கக்கூடிய இடமாகப்பட்டது மீனராசிக்காரங்களுக்கு 2லேருந்து 3க்கு போயிருக்கிறார். சரிங்களா? முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. அவர் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவர் ஸ்தானத்தை பலப்படுத்தும். கணவர் மனைவி அள்ளியோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டும். கண்டிப்பாக கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அதுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல ஒரு தீர்வு வரும். ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய அடுத்த பார்வை குருவினுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறதுக்கு அடுத்து 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ குருவினுடைய பார்வைகள் 3ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு இந்த இடங்களை பார்வை பண்ணுவார். அந்த இடங்கள் உங்களுக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துல பார்வைகள் விழும் மீனராசிக்காரங்களுக்கு. அதனால் முயற்சியின் மூலியமாக வெற்றி. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு தீர்வு, கணவன் மனைவி அந்யோன்யத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். உடல் ரீதியாக உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும். அது சம்மந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் இருக்கும். அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஸோ இது மீனராசிக்காரர்களுக்கான விஷயம். ஸோ மீனராசிக்காரர்களுக்கான கோயில் அப்படிங்கிறத எடுத்துக்கும் பொழுது பொதுவாகவே திருச்செந்தூர் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த குருஸ்தலம் அப்படிங்கிற இந்த குரு பயிற்சிக்கு திருச்செந்தூர் போயிட்டு வர்றது சுபம். அதில் குறிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே வர்றதுனால வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அது நிறைவேறும். வேண்டுதல்கள் ஏதாவது நிவர்த்தி கடன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நிறைவேற்றலாம். அதுக்கான காலகட்டம் இது. இந்த பயிற்சி அதுக்கான அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி மலைவாசஸ்தல வழிபாடு இயல்பாகவே மீனராசிக்காரங்களுக்கு நல்லது. அந்த மலைவாசஸ்தலம் அப்படிங்கிறதுல செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் பெற்ற இடங்கள் அப்படின்னு எடுக்கும் போது பழனி, மருதமலை, பழமுதிர் சோலை, இந்த மாதிரியான கோயில்கள் இங்கெல்லாம் போகிறது நல்லது. அதே நேரத்தில் உங்களுடைய அதிபதி, அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் 3ஆம் இடத்துல போகிறார். இப்போ ராசி அதிபதி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போகும்பொழுது வாழ்ந்து இறந்த சித்தர்களை பிடிச்சிக்கோங்க, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும். இப்போ 12 ராசிகளுக்கான முழுமையான பலாபலன்களை ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் என்னென்ன கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த குரு எந்த இடத்துக்கு வர்றாரு, அந்த ராசிக்கு எத்தனாம் பாவத்தை குரு பார்க்குறாரு, அதுக்கு என்ன பலாபலன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இது ஒரு பொதுவிதமான பலன். பட் ஆனால் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் உங்கள் ஜாதகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குரு எங்கே இருக்கிறாரு, என்ன பார்வையை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இருக்குது. அதுதான் கோச்சார அமைப்போட உரசும். உங்களுடைய சுயஜாதகம், கோச்சார பயிற்சி 2 ஒன்றோட ஒன்றா சேரும் பொழுது தான் இயல்பாகவே, ஏன்னா இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் அனைத்துமே பொது பலன். இது கடகராசிக்கு எப்படி இருக்கும், மேசராசிக்கு எப்படி இருக்கும், விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும், மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயம்லாம் ஒரு பொதுவான பலன்கள். பட் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு, உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறதுக்கு, அந்த லக்னம் என்ற நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்த்து கணிக்கும் பொழுது அந்த பலனுடைய பர்சன்டேஜ் அதிகமாகிறது கம்மியாகிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பொதுவாக இந்த 12 ராசியினுடைய பயிற்சி பலன்கள் நான் கொடுத்துட்டேன். இது ஹைலைட்டடாக 3 ராசி இருக்குது. இந்த 3 ராசிக்கு நல்ல அருமையான அமைப்பு. அது என்னென்ன ராசி அப்படின்னு நான் இப்போ பலன் சொல்லியிருக்கிறேன். முழுசாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நான் என்னென்ன ராசி சொல்ல போகிறேன்னு தெரியும். மேஷம், கடகம், விருச்சகம், இந்த 3 விஷயங்களுக்கும் பலம். இந்த 3 ராசிக்கும் மிகச்சிறந்த ஒரு லக்குன்னே சொல்லலாம். இந்த 3 ராசிக்கும் அடுத்த கேட்டகரியில் வரும்போது பார்த்தீங்கன்னா 2வது கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷபம், சிம்மம், மகரம், கும்பம், இந்த 4 ராசிகளுக்கு அடுத்த கேட்டகரி. அப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரிங்கிறதுல 3, அதுக்கு அடுத்த கேட்டகரி 4, 4, 3, 7, மீதி பேலன்ஸ் இருக்கிறது அடுத்த 5.
அப்போ இந்த மாதிரி குருவினுடைய அமைப்பு, பலாபலன்கள், பார்வைகள் இந்த மாதிரியான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகுது. ஸோ உங்களோட ஜாதகம் கணித்து உங்களுடைய இந்த குரு பயிற்சிக்கு உங்களுடைய பலாபலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது. எங்களோட வெப்சைட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் லிங்க்கு கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்கும். எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கிருந்து வேணாலும் உங்களுடைய பலன்களை ஆடியோ பதிவாக வாங்கிக்கலாம். மேலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு, இந்த பலன்களை துல்லியமாக கேட்டுறதற்கும், அந்த இறை சார்ந்த விஷயங்களை இதுவரைக்கும் நம்மளுடைய ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எங்களோட வாடிக்கையாளர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. அவங்களும் குரு பயிற்சிக்கான பலாபலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கட்டும். நன்றி. பொன்னி சுதாகரன்.